கன்னியாகுமரியில் கடத்தப்பட்ட சிறுமி மீட்கப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரியில் கடத்தப்பட்ட 7 வயது சிறுமியை 12 மணி நேரத்தில் காவல்துறை மீட்டிருக்கிறது. குமரி கடற்கரையில் மாலை விற்பனை செய்து வந்த தம்பதியின் மகள் கடத்தப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் சிசிடிவி காட்சி பதிவுகளை கொண்டு கடத்தப்பட்ட சிறுமியை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் சிறுமி மீட்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைந்திருக்கிறார். வேலாயுத பெருமாள், கடத்தப்பட்ட சிறுமியை எப்படி காவல்துறையினர் கண்டுபிடிச்சாங்க? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வருவது வழக்கம். தற்பொழுது கோடை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம், காந்தி மண்டபம் மற்றும் காமராஜர் மண்டபம் பகுதிகளில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பாசி, மாலை விற்பதற்காக நரிக்குறவை இனத்தை சேர்ந்த குடும்பங்கள் பல தங்கியுள்ளன சாலை ஓரத்தில். இதில் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை நேற்று ஒரு மர்ம நபர் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் அந்த குடும்பத்தினர் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட போலீசார் தனிப்படை அமைத்து கடத்தப்பட்ட சிறுமியும் கடத்தப்பட்ட நபரையும் தேடி வந்தார்கள். இந்நிலையில் கேரளா மாநிலத்தை ஒட்டி கேரள மாநிலத்தில் உள்ள நெய்யாற்றங்கரை பேருந்து நிலையத்தில் வைத்து இந்த சிறுமியை, கடத்தப்பட்ட சிறுமியை போலீசார் மீட்டுள்ளனர். அங்கு தனியாக இந்த சிறுமியை விட்டுவிட்டு மர்ம நபர் சென்றுள்ளதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. சிறுமி எதற்காக கடத்தப்பட்டார், பணத்துக்காக விற்பதற்காக கடத்தப்பட்டாரா, இல்ல வேற நோக்கத்துக்காக கடத்தப்பட்டாரா என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார். இது குறிப்பாக சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த மர்ம நபரை கேரளாவையும் தேடி வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.